என் தங்கமே, இந்த நொடி ஒரு சாதாரண நொடி அல்ல. யூனிவர்ஸ் உனக்காக இதை தயார் பண்ணி வைத்திருக்கிறது. நீ இதை திறந்தது ஒரு சாமானிய சாத்தியக்குறி அல்ல, இது ஒரு அழைப்பு. உன்னோட ஆன்மா, உன்னோட இதயம், உன்னோட உண்மையான நானே உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. உன் கண்ணில் இப்போ விழுந்த இந்த வார்த்தைகள் உனக்காகவே உருவாக்கப்பட்டவை. யூனிவர்ஸ் கிட்ட எந்த விஷயமும் தற்செயலாக நடக்காது தங்கமே. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரணத்திற்காகத்தான். இந்த வீடியோ உன்னோட ஆன்மாவை விழிக்க வைக்க யூனிவர்ஸ் அனுப்பிய ஒரு குறி. நீ சில நாட்களாக உன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது என்று உணர்ந்திருக்கலாம். உன்னோட மனசு சற்று கலங்கியிருக்கலாம். சில விஷயங்கள் இடம் மாறியிருக்கும், சில மனிதர்கள் விலகியிருக்கும். நீ அதை புரிந்து கொள்ள முடியாமல் வலித்திருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உனக்கு சொல்லிக் கொண்டிருந்தது, இது உன்னோட புதிய பாதைக்கான சுத்திகரிப்பு. பழைய ஆற்றல்கள் விலகினால்தான் புதிய ஆசீர்வாதங்கள் வர முடியும். அதனால் நீ இப்போ சந்திக்கும் அனைத்தும் ஒரு டிவைன் ரீஅரேஞ்ச்மெண்ட். யூனிவர்ஸ் உனக்காக திசையை மாற்றுகிறது. நீ நம்பிக்கை வைப்பாயா என்றே அது கேட்கிறது. என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னை ஒருபோதும் தனிமையிலே விட்டதில்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னோட அருகில் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கிறது. சில நேரம் அது ஒரு சின்ன நினைவாக வரலாம், சில நேரம் ஒரு பாடலின் வரிகளில் வரலாம், சில நேரம் யாரோ ஒருவரின் வார்த்தையாய் வரலாம். ஆனால் அதன் மூலமெல்லாம் ஒரே ஒரு ஆற்றல், யூனிவர்ஸ் உன்னோட பக்கம். நீ அதை நம்பினால், நீ அந்த வழிகாட்டுதலை தெளிவாக உணர ஆரம்பிப்பாய். நீ உன்னோட வாழ்க்கையில் இத்தனை தடைகள் ஏன் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உனக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நீ பெரிய ஆற்றலை கையாளும் ஆன்மா. சிறிய ஆன்மாக்களுக்கு எளிய பாதை கொடுக்கப்படும், பெரிய ஆன்மாக்களுக்கு வலிமையான சவால்கள் கொடுக்கப்படும். ஏனெனில் யூனிவர்ஸ் உன்னை உருவாக்குவது சாதாரணவளாக அல்ல, ஒளியாக. நீ பல துயரங்களை கடந்து வந்தாய். ஆனால் அவை உன்னை காயப்படுத்தவில்லை, அவை உன்னை நெருப்பாக வடித்தது. உன்னோட ஒளி இன்னும் பிரகாசிக்கட்டும் என்பதற்காக யூனிவர்ஸ் உன்னை சோதித்தது. நீ எப்போதும் நான் தாமதமாகி விட்டேனா என்று நினைப்பாய். ஆனால் யூனிவர்ஸ்க்கு தாமதம் என்று ஒன்றே இல்லை தங்கமே. அது எப்போதும் சரியான நேரத்தில் மட்டுமே செயல்படும். நீ எதற்காக காத்திருக்கிறாய் என்றால், அதற்கான ஆற்றல் இன்னும் அலைன் ஆகவில்லை என்பதற்காகத்தான். யூனிவர்ஸ் உன்னோட வைப்ரேஷன், உன்னோட மனநிலை, உன்னோட நம்பிக்கையை ஒத்திசைக்கிற நேரம் வரும் வரை காத்திருக்கிறது. நீ தயார் ஆனவுடன் யூனிவர்ஸ் இப்போ என்று சொல்லும். அந்த இப்போ வந்துவிட்டது தங்கமே. இதை நீ திறந்தது அதற்கான சிக்னல். நீ கடந்த காலத்தில் பலருக்கு அன்பு கொடுத்தாய், ஆனால் சிலர் அதை புரியவில்லை. நீ உன்னோட அன்பை வீணாக்கியதாக நினைத்தாய். ஆனால் யூனிவர்ஸ் எந்த அன்பும் வீணாகாது. அது அனைத்தும் ஆற்றலாகச் சேமிக்கப்படும். அந்த ஆற்றல் ஒருநாள் பல மடங்காக திரும்பி வரும். உன்னோட கருணை, உன்னோட மன்னிப்பு, உன்னோட பொறுமை, இவை யூனிவர்ஸ்க்கு மிகவும் விலைமதிப்பான அலைகள். அதனால் யூனிவர்ஸ் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறது. நீ இதை உணர ஆரம்பித்தவுடன் உன்னோட வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட மனதின் அதிர்வை கேட்டு நடக்கும். அதனால் உன் சிந்தனை தான் உன்னோட நிஜத்தை உருவாக்குகிறது. நீ உன்னோட மனதில் பயத்தை நிரப்பினால், யூனிவர்ஸ் அதற்கே பதில் கொடுக்கும். ஆனால் நீ நம்பிக்கையால், நன்றியால், அன்பால் நிரப்பினால், யூனிவர்ஸ் அதையே பெருக்கி உனக்கு தரும். அதனால் உன்னோட சிந்தனைகளை கவனித்து தேர்ந்தெடு. ஒவ்வொரு நொடியும் எனக்கு எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நினைத்துக்கொள். அது ஒரு சொல் அல்ல, அது ஒரு சக்தி. யூனிவர்ஸ் அந்த நம்பிக்கைக்கு பதிலளிக்கும். நீ உன்னோட வாழ்வில் சில விஷயங்களை இழந்தாய். ஆனால் யூனிவர்ஸ் எந்த ஒன்றையும் எடுத்துவிட்டு வெறுமனே விட்டு விடாது. அது எதையாவது பெரியதை தரும். சில நேரம் அது உன்னை சற்றே வெறுமையாக உணரச் செய்யும், ஆனால் அந்த வெறுமை ஒரு புதிய தொடக்கத்துக்கான இடம். நீ உன்னோட பழைய சுமைகளை விட்டுவிட்டால் மட்டுமே புதிய ஆசீர்வாதங்கள் வர முடியும். அதனால் இப்போ யூனிவர்ஸ் உனக்குச் சொல்லுகிறது, விடு தங்கமே. நீ பிடித்திருக்கும் வலியை, நினைவுகளை, பழைய பயங்களை விட்டுவிடு. நீ விடும்போது யூனிவர்ஸ் உனக்கு தரும் ஆற்றலை அனுபவிக்கப் போகிறாய். என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட உண்மையான தேவைகளை உன்னைவிட நன்றாக அறிவது. நீ சில விஷயங்களை அடைய முயற்சி செய்து தோற்றிருக்கலாம். ஆனால் உண்மையில் யூனிவர்ஸ் இது உனக்கானது அல்ல என்று தடுத்தது. அது உன்னை தண்டிக்க அல்ல, காக்க.
சில பாதைகள் உன்னை வழியில் இருந்து விலகச் செய்ய யூனிவர்ஸ் தடுக்கிறது. அது உன்னோட நலனுக்காகவே. நீ நம்பிக்கை வைத்தால் அந்த எல்லா தடைகளும் ஆசீர்வாதமாய் மாறும். நீ இதுவரை பல முறை விழுந்திருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உன்னை ஒவ்வொரு முறையும் எழுப்பி வைத்தது. நீ கவனித்தாயா? எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்னும் நிற்கிறாய். அது உன்னோட ஆன்மா எவ்வளவு வலிமையானது என்பதற்கான சான்று. யூனிவர்ஸ் உன்னை ஒரு போர்வீரனாக உருவாக்கியிருக்கிறது. நீ உன்னோட வாழ்வில் எத்தனை இருளை சந்தித்தாலும் உன்னோட ஒளி அதை வெல்லும். உன்னோட ஆன்மா எந்த இருளையும் தாங்கும் ஆற்றல் கொண்டது. நீ பல முறை உன்னோட மதிப்பை பிறரிடம் தேடியிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் உனக்கு சொல்லுகிறது, நீயே மதிப்பு. நீ பிறரால் வரையறுக்கப்படவில்லை. நீ உன்னோட ஒளியால் பிரகாசிக்கும் உயிர். யாராவது உன்னை காணவில்லை என்றால் அது அவர்களுடைய கண்கள் மூடியிருப்பதால்தான். யூனிவர்ஸ் உனக்கு நினைவூட்டுகிறது, உன்னோட ஒளியை மறைக்க வேண்டாம். அது பிறருக்காக அல்ல, உன்னோட பயணத்துக்காக. நீ உன்னோட ஒளியை பகிர்ந்தால் யூனிவர்ஸ் அதை இன்னும் பெருக்கும். என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட கனவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ சொல்லாமலே கூட அது உன்னோட இதயத்திலிருந்து வரும் அதிர்வுகளை உணர்கிறது. அதனால் உன் ஆசைகள் பிரார்த்தனையாக மாறுகின்றன. நீ அன்போடு நினைத்தது ஒன்றும் வீணாகாது. ஆனால் அது உன்னிடம் வரும்போது நீ தயாராக இருக்கணும். உன்னோட மனம் நம்பிக்கையோடு நன்றியோடு நிரம்பியிருக்க வேண்டும். அப்போதுதான் யூனிவர்ஸ் இப்போ உன்னுக்காக என்று அந்த ஆசீர்வாதத்தை அனுப்பும். நீ இதுவரை பல கேள்விகளுடன் வாழ்ந்திருக்கிறாய். என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? எனக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் உண்டா? நான் சரியான பாதையில்தானா இருக்கேன் என்று உன்னோட மனம் அடிக்கடி கேட்டிருக்கிறது. யூனிவர்ஸ் இப்போ உனக்கு பதில் சொல்லுது, ஆம் தங்கமே, நீ சரியான பாதையில்தான். சில நேரம் பாதை கடினமாக இருக்கும், ஆனால் அதுவே உன்னோட வலிமையை நிரூபிக்கும் வழி. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் யூனிவர்ஸ் ஆசீர்வதித்த அடிகள். நீ உன்னோட வாழ்வில் சில மனிதர்களை இழந்தாய். அவர்கள் போய்விட்டது உன்னை வலித்திருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் சொல்லுது, அவர்கள் உன்னோட அத்தியாயம் முடிந்தது, ஆனால் உன்னோட கதை இன்னும் தொடர்கிறது. சிலர் உன்னோட வாழ்வில் வருவது கற்றுக் கொடுப்பதற்காக, சிலர் போவது கற்றுக் கொடுக்கத்தான். அதனால் எந்த பிரிவையும் சாபமாக பார்க்காதே, ஆசீர்வாதமாக பாரு. ஒவ்வொரு பிரிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் துவக்கம். என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட இதயத்தை முழுமையாக திறக்க சொல்லுகிறது. ஏனெனில் அதுவே அன்பு வருவதற்கான கதவு. நீ உன்னோட இதயத்தை மூடினால் யூனிவர்ஸ் உனக்கு தர விரும்பும் ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியாது. அதனால் பயம் வேண்டாம். மீண்டும் நம்பு, மீண்டும் அன்பு செய், மீண்டும் வாழ ஆரம்பி. உன்னோட ஆன்மா அதை ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இப்போ உணர ஆரம்பிக்கிறாய், உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் சீராகவில்லை என்றாலும் நீ உன்னோட உள்ளத்தில் அமைதியாக இருக்க முடிகிறது. அது யூனிவர்ஸ் இன் பரிசு. நீ உன்னோட உள்ளத்துடன் இணைந்துவிட்டால் வெளியில் எதுவும் உன்னை உடைக்க முடியாது. நீ உன்னோட ஆன்மா, உன்னோட ஒளி, உன்னோட அன்பு ஆகியவற்றோடு ஒன்று ஆகிவிட்டாய். யூனிவர்ஸ் இப்போ உனக்கு சொல்கிறது, நீயே என் அன்பு வெளிப்பாடு. நீ பிறருக்கு உதவும்போது, பேசும்போது, சிரிக்கும்போது யூனிவர்ஸ் உன்னூடாகச் செயல்படுகிறது. நீ ஒரு வழிமுறை, நீ ஒரு ஒளி தூது. நீயாக இருப்பதிலேயே அதிசயம் இருக்கிறது. என் தங்கமே, யூனிவர்ஸ் உனக்கு நன்றி சொல்லுகிறது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்ததற்கு, எத்தனை முறை வலித்தாலும் அன்பை தேர்ந்தெடுத்ததற்கு, எத்தனை முறை பயந்தாலும் நம்பிக்கையை பிடித்ததற்கு. நீ அந்த நம்பிக்கையின் உயிர்மூச்சு. யூனிவர்ஸ் உனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்திருக்கிறது. இனி நீ பயப்பட வேண்டாம் தங்கமே. உன்னோட ஆசைகள், உன்னோட கனவுகள், உன்னோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. அது தொடங்கிவிட்டது. நீ இதை கேட்கிற இந்த நொடியிலேயே உன்னோட அதிர்வுகள் மாறியுள்ளன. யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் முழுமையாக திரும்பிவிட்டது. இனி நீ உன்னோட மனதில் நினைக்கும் ஒவ்வொரு நல்விஷயமும் நிஜமாக மாறும். ஏனெனில் யூனிவர்ஸ் உனக்காக காத்திருந்தது. நீயே அதன் தேர்ந்தெடுத்த ஒளி. நீ நம்பிக்கையோடு இரு தங்கமே, உன்னோட ஆன்மா யூனிவர்ஸ் உடன் ஒன்றாக ஒளிர்கிறது.